பார்த்த கூட பட்சத்தில் அந்த அழுகிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க. படித்து சொன்னேன்லாடா கேட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க. அதுலேயே தெரியுது அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. விமர்சனங்கள் வைத்தவங்களுக்கு தான் உச்சநீதிமன்றமே பதில் சொல்லிட்டாங்களே, நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்றது தான் இன்றைக்கி தளபதி பேச்சு மூலிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சாரம் வந்து நல்ல ஒரு அனுபவத்தோடு நடக்கும். பொதுக்குழு, அதாவது நான் போன பொதுக்குழு மீட்டிங் வந்திருக்கேன். இப்போ என்ன சொல்கிறது, 2 மாநாடு அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ 2வது பொதுக்குழு மீட்டிங் வந்திருக்கேன். போன பொதுக்குழு மீட்டிங் வந்து நல்லா கட்சி வந்து அடுத்த லெவல் கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போச்சு. இந்த பொதுக்குழு மீட்டிங் வந்து ஒரு 12 உறுதிமொழி வந்து எடுத்திருக்கோண்ணா. பெண்களுக்கு பாதுகாப்பு, விவசாயத்தை காப்போம், அந்த மாதிரி ஒரு 12 உறுதிமொழி வந்து எடுத்திருக்கோம். அதை வந்து 2026 அண்ணா தளபதி அண்ணா வந்து சிஎம் ஆனவுடனே கண்டிப்பாக வந்து அந்த 12 உறுதிமொழி வந்து நாங்கள் கடைப்பிடிப்போம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் வந்து ஆமாம், எப்படி இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து பேசுகிறாருன்னா ஹாப்பியாலாம் பேசலைண்ணா. நம்ம குடும்பத்தில் ஒரு அண்ணாவோ தங்கச்சியோ ஒரு அக்காவோ யாராவது இறந்துருந்தாங்கன்னா எப்படி பேசியிருப்பாங்க, அதாவது ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த மன உளைச்சலை தான் அவர் பேசுகிறார் தவிர இன்றைக்கி வந்து அவர் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக பேசலை. பொதுக்குழு மீட்டிங் வச்சுட்டோம், அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை கூட அண்ணா பேசலை. புரியுதுங்க. அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்போ எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் நெருங்கிடுச்சு, 5 மாதம் தான் இருக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கை கூட அண்ணா பேசலை. இந்த தீர்ப்பு போய்கிட்டு இருக்குது, அதனால் வந்து எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த 12 உறுதிமொழியை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுக்குழு ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு அதே மாதிரி கரூரில் உயிரிழந்த அந்த 41 உயிர்களுக்காக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மௌன அஞ்சலி செலுத்தினோம். அதுக்கப்புறம் அமைதிக்கு பின் புயல்ன்ற மாதிரி தளபதியோட பேச்சு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் அமைதிக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து புயல் மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் எங்களோட தலைவரை பார்க்குறது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அவரோட இந்த சோக நிகழ்வுக்கு அப்புறம் இன்றைக்கி அவரை பார்க்குறதுக்கு எங்களுக்கு சங்கடமாக தான் இருந்தது. இருந்தாலும் அதையும் மீறி அவரோட பேச்சுக்கள் வந்து எங்களுக்கு ஒரு தெம்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நிறைய தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், எல்லாமே வந்து நமக்கு தேவையான விஷயங்களாக தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து எல்லா தீர்மானங்களையும் நிறைவேற்றப்படும். அதான் திரும்ப பதிவு செய்வது அதுதான். எல்லோரும் நம்ம ஒரு சாவோ ஒரு நிகழ்வு அந்த மாதிரி இறப்பு நிகழ்வு நடக்குதுன்னா நம்ம 2 நாளில் மறந்துடுவோம். அவங்க இறந்துட்டாங்க, நம்ம அந்த டெத்துக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து எங்களோட குடும்ப உறவுகள் இல்லையா. எங்கள் அப்பா இறந்தா, எங்கள் அண்ணன் இறந்தா, இல்லை என்னோடய குழந்தை இறந்தா, யார் எப்படி அந்த மனநிலையில் தான் நாங்கள் எல்லாருமே கட்சி தொண்டர்கள் இருந்தோம். அதுலேருந்து வெளிவரத்துக்கு இந்த ஒரு அமைதி எங்களுக்கு தேவைப்பட்டது. ஐயோ இப்படி ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்ற வருத்தத்தில் தான் இருந்தோமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா தெரியுதுண்ணா, இது ஃபுல் ட்ராமான்றதே தெரியுது. ஏன்னா அந்த சம்பவம் நடந்து அண்ணா வந்து பார்க்கணுன்னு பர்மிஷன் கேட்குறாங்க, கொடுக்கல. உடனே வந்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு கரெக்டாக இவங்க வந்து செந்தில் பாலாஜி, அன்பு மகிழ்ச்சி அவங்க வந்து பார்க்குறாங்க. 1 மாத இடைவெளி வந்து நாங்கள் எங்களோட துக்க நிகழ்வுக்காக நாங்கள் அதை வந்து எடுத்துக்கிட்டோம். அதோட சூழ்ச்சிமங்களை பற்றி தான் நாங்கள் வந்து இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், நம்மளுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக வெளியில் காட்டிக்கல. இன்றைக்கி அதோட எதிர்ப்புகளை வந்து பெரிய பெரிய இழப்பீடுகள் வழியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி இதை வந்து நல்ல ஒரு அனுபவத்தோடையும் நல்ல ஒரு அணுகுமுறையோடையும் செய்யணும் அப்படின்றத வந்து எங்கள் தளபதி வந்து வழிநடத்துறதுக்கு உண்டான அணுகுமுறைகளை கொடுத்துருக்காங்க. தலைவரோட பேச்சு இவ்வளோ வருத்தத்துலேயும் நார்மலாக தான் இருந்தது. எங்கள் தலைவர் வந்து அந்த கருத்துக்களை கரெக்டாக எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவர் அந்த வருத்தத்தில் இருக்கார். இந்த வருத்தம் அவருக்கு மனசுக்குள்ளே இருக்குது. விமர்சனங்கள்ங்கிறது எங்கேயுமே இல்லாமல் கிடையாது பிரதர். விமர்சனங்களை வச்சு தான் அவங்கள யார் அப்படின்றத காட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க இவ்வளோ விமர்சனங்கள் வைக்கலைன்னா இது பெரிய விஷயமா இருக்காது. அவங்களோட செயல்பாடுகள் இன்றைக்கி தமிழ்நாட்டை எப்படி வழிநடத்திட்டு இருக்காங்க, தமிழ்நாடு எப்படி இருந்துகிட்ருக்கு, தமிழ்நாடு சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத வந்து அவங்களாலேயே அவங்க மூலியமாகவே அதை காட்டி கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் வந்து நமக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து அதுக்கு உண்டான தீர்ப்புகள் சரியான முறையில் கிடைக்கும் போது மக்களுக்கு எல்லாமே புரியும். அடுத்த கட்ட நிகழ்வு மக்கள் பணி தான், களப்பணி தான். நாங்கள் எங்களோட களப்பணிகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மக்களுக்கு தேவையானது எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன திட்டங்கள் செய்யாமல் இருக்குது, என்னென்ன அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இனிமேல் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் இனிமேல் போராட ஆரம்பிப்போம். மக்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். தீர்மானங்கள்லாம் அருமையாக இருக்குது. தளபதி எடுப்பார், முடிவு எடுப்பார். கூட்டணி கட்சிகளை பற்றி அவர் முடிவு எடுப்பார்ன்ற அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அவர் நல்ல ஒரு கூட்டணி அமைச்சால் அவர் ஒரு நல்ல கூட்டணியை கண்டிப்பாக அமைப்பார். அப்படி இல்லையா நாங்களே தனித்து போட்டியிடுவோம் என்பதையும் அவரே முடிவெடுப்பார்ன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி நடக்குது 2026 தேர்தல் களம் எங்களுக்கான களமாக இருக்கும்னு நான் நம்புகிறோம்.
பார்த்த கூட பிரச்சனை இல்லை, அந்த அழுகிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க. படித்து சொன்னேன்லாடா கேட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க. அதுலேயே தெரியுது அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சாரம் வந்து நல்ல ஒரு அனுபவத்தோடு நடக்கும். நல்ல ஒரு பாதுகாப்போடையும் இதை எப்படி வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு டீமோட இப்போ நாங்கள் வந்து திரும்ப தொண்டரணி டீம்லாம் திரும்ப மறுபடியும் அமைச்சிருக்கோம். அதுக்கு பாதுகாப்பு அணி வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் அதுக்கு வந்து பயிற்சி கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் முதல் பாதுகாப்பு எங்களோட பாதுகாப்பு இருக்கும். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலம் தான் இடைவெளி இருக்கு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த 26 காலம்? நல்லா இருக்கும் பிரதர், நல்லா இருக்கும். ரொம்ப காரசாரமாக இருக்கும். நான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க, மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். விமர்சனங்கள் வைத்தவங்களுக்கு தான் உச்சநீதிமன்றமே பதில் சொல்லிட்டாங்களே, நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்றது தான் இன்றைக்கி தளபதி பேச்சு மூலிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரை வந்து உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டினாங்க, யாரை பற்றி பேசினாங்கன்றது எல்லாமே தெரியும். அதை நம்ம திருப்பி பேச வேணாம்னு நினைக்கிறோம். அடுத்த கட்ட தாவே போடுறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் அடுத்த கட்டது வந்து இப்போ கட்சியில் போய்கிட்டு தான் இருக்குது. அடுத்த கட்டது போயிட்டு தான் இருக்குது. உறுப்பினர் சேர்க்கை இதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. என்ன இது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து அவ்வளோவா என்ன சொல்கிறது, அண்ணா வந்து சைலண்டில் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் அமைதியாக மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அண்ணா பொதுக்குழு மீட்டிங் வச்சுட்டாங்க. அடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம், இறங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எல்லாத்தையும் உறுப்பினர் சேர்க்கை பண்ணுறது தான் எங்கள் வேலை. மை டிவிக்கு ஆப்பில் வந்து எல்லாரையும் உறுப்பினர் சேர்க்கறது தான் எங்கள் வேலை. ஆனால் அதாவது என்ன சொல்கிறது, இப்போ ஆரம்பத்தில் வந்து தளபதி அண்ணா வந்து விமர்சிக்க தான் செஞ்சுருப்பாங்க. இப்போ தூக்கி கொண்டாடலை. இவர் வந்து எதுக்காண்டி யோசிக்க மாட்டுறாங்க, நல்லது தான் செய்ய வராங்கன்னு சொல்லி யோசிக்க மாட்டுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பித்தா நாங்கள் சப்போர்ட் பண்ணணுமா செய்யணுமா, ஒருத்தன் வந்து நல்லது செஞ்சிடக்கூடாதா அப்படின்றதான் நம்மளாம் நினைக்கிறோம். ஆனால் வந்து மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரும் வந்து இப்போ வந்துட்டு என்ன செஞ்சிட போகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து இப்போ 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறது, அப்படி இல்லைன்னா மோதிரத்துக்கு ஓட்டு போடுறது அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. 1000 ரூபா வாங்குறீங்க, அது 5 வருஷம் ஓட்டு. 5 வருஷம் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ரூபாயோ 2 ரூபாயோ தான் வருது. 2 ஒரு ஓட்டு 2 ரூபாய்க்கு நீங்கள் தான் விற்கிறீங்க, மக்களாக அவங்க தான் விற்கிறாங்க. 26 காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் வலுப்பெற்றிருக்கா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 கண்டிப்பாக சிஎம் அண்ணா தான், தளபதி அண்ணா தான் கண்டிப்பாக வருவார். அதுக்கு நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுமோ எவ்வளோ உழைக்கணுமோ அதுக்கு நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருப்போம். அண்ணா வந்து சிஎம் சீட்டில் உட்கார வைக்காமல் நாங்கள் தூங்க மாட்டோம். ஓகே. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு வந்து சில பேருக்கு வந்து இவங்க அதாவது வந்து பொதுச்செயலாளர் தலைமறைவாயிட்டார், சிடிஆர் நிர்மல்குமார் எங்களோட நிர்வாகிகள் எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க, ஓடிட்டாங்க. யாரும் ஓடலை. அன்றைக்கான பர்மிஷன் அன்றைக்கி கொடுக்கல, போகலை. ஆனால் இன்றைக்கி அவர் நல்லபடியாக சுட்டி காமிச்சார். கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அவரோட மகன்கள் எல்லாருமே பயந்து ஓடுனாங்க. அப்போ யார் பயந்து ஓடுனாங்கன்றதை நினைவு கூர்ந்து சொன்னார் இல்லையா, அந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த கட்ட கட்சி எப்படின்னா இருக்கும்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் 2026 காலம் ரொம்ப நெருங்கிட்டு வருது. இது நவம்பர் மாதம், இன்னும் 1 மாத காலங்கள் இருக்குது. இந்த 5 மாத காலங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எங்களோட செயல்பாடுகள்லாம் ரொம்ப மக்களுக்கான விஷயங்களை மட்டும் முன்னெடுத்து நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோம். கண்டிப்பாக தலைவர் சொல்கிறது 2 கட்சி தான் திரும்ப சொல்லிகிட்டே வராரு. எப்படி பார்க்குறீங்க? திரும்ப சொல்கிறாரு. ஆமாம், அது உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த டிபேட்டில் உட்காந்தாலுமே எதிர்கட்சியை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் டிபேட்டில் உட்காருவங்க எல்லாருமே டிகே தான் எதிர்த்து பேசுவாங்க. அது யார் வந்தாலுமே. அப்போது போட்டி யாருக்கு இருக்குது உங்களுக்கே தெரியும். டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான். எங்கள் மேலே இருக்கக்கூடிய பயத்தில் தான் அவங்க வந்து திரும்ப டிவிகே எங்களோட எழுச்சி, எங்களோட சதவீதம் 5%, 10%, 20%, இன்றைக்கி 26%. நாளைக்கு எப்படி வேணால் மாறலாம் இல்லையா, 50% சதவீதம் கூட எட்டலாம் இல்லையா. எல்லாம் சொல்லுவாங்க அது கனவுல எட்டாததுன்னு கொடுக்கலாம். எட்டாததுன்னு எட்டி பிடிப்பவர் தான் எங்களோட தலைவர். அதனால் எல்லாமே சாத்தியம்தான். 26 காலம் எப்படி இருக்க போகுது? இப்போ எவ்வளோ வலுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப வலுவாக இருக்குங்க. எங்களோட கட்சியை பொறுத்தவரையும் உட்கட்டமைப்பு வந்து ரொம்ப வலுவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு அணியும் விடும்போது எல்லாருமே எடுத்தோன்னே விடலையே இவங்ககிட்ட என்ன கட்டமைப்பு இருக்குது. நாங்கள் ஒரு கட்டமைப்பு உட்கட்டமைப்பு பண்ணி அவங்கள நிர்வாகியாக நியமிக்கும் போது பாருங்கள், டைம் எடுத்து பொறுமையாக இந்த நிர்வாகி சரி வருவாங்களா, இந்த நிர்வாகி கரெக்டாக வேலை செய்வாங்களான்னு பார்த்து ஒன்றா எங்களோட பொதுச்செயலாளர் எங்களோட தளபதி நீங்கள் அறிவுறுத்தல் படி நல்ல கரெக்டாக கட்டமைப்பு வந்துக்கிட்டு எங்களோட கட்டமைப்பு வலுவாக இருக்கும். கண்டிப்பாக 2026 நாங்கள் தனியாக கூட எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருப்போம்.